சண்டே ஸ்பெஷல் பிரியாணி. எவ்வளோ சீக்கிரமாக பிரியாணி முடிக்க முடியும்னு பார்த்துடலாமா? முதல்ல கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு அது நல்லா பாயில் ஆகிற போது நல்லா ஸ்மெல் வரும்ல, அந்த டைமில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நான் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா, சோம்பு, கிராம்பு, பட்டை, பெப்பரு, கிஸ்மிஸ் பழம், கேஷ்யூ நட், பிரியாணி லீஃப், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சரியா? ஓகே, நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஓகே, அந்த மசாலா அப்படியே ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அது வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. சரியா? எஸ், ஃப்ரை பண்ணி முடிச்சோன்னே பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி இது மூணையும் ஒன்றாவே போட்டுருங்க. இதுக்கு மேலே கொஞ்சோண்டு சுகர், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. எதுக்குன்னா தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கி வரும். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்குங்க, வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். சரியா? வதங்கட்டும். கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிச்சிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. வதங்கிட்டா அப்படின்னு அப்பப்போ எட்டி பார்த்துக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க, சுகர் போட்டுக்கோங்க. நல்லா பாயில் ஆகட்டும், ஃப்ரை ஆகட்டும். மிக்ஸ் பண்ணிடுங்க. லைட்டாக வதங்க ஆரம்பித்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாமா? நிறையெல்லாம் சேர்க்காதீங்க பிரியாணிக்கு, கொஞ்சோண்டு சேருங்க. சரியா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நான் என்ன வச்சுருக்கேன்னா, கொஞ்சம் பிரியாணி பவுட்ரு, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் சில்லித்தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள். ரொம்ப போட்டுறாதீங்க மல்லித்தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள், கொஞ்சம் பிரியாணி பவுட்ரு இதான் போட்டு அந்த தக்காளியில் நல்லா மசியாக அழகாக அந்த மசாலாவை போட்டு வதக்கிடுங்க. இந்த டைமில் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கோங்க. இது மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ இடையில எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எதுவும் இருக்கும் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு ஃபுல் ஸ்கின் உள்ள சிக்கன் போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் போன் உள்ள சிக்கன், எலும்புள்ள சிக்கன் போடுங்க. பிரியாணி டேஸ்ட்டாக வரும். அதனால் வாங்கியிருக்க சிக்கனில் நான் குட்டி குட்டி போன்ஸ் இருக்கிறத எடுத்து பிரியாணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நம்ம பிரியாணி இதில் போடும்போது அந்த எலும்போட பாயில் அப்படியே அந்த சாறு வந்து பிரியாணியில் இறங்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலாவோட சிக்கன் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்தோன்னே அந்த சிக்கனும் கர்டும் அப்படி தகன்னு அழகாக வரும். தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சிக்கனும் ஓரளவுக்கு வெந்திருக்கும். தயிர் மிக்ஸ் பண்ணி எடுங்க. அழகாயிடுச்சுல, கலர் ஆகிட்டான்ல. எஸ், எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு தேவைன்னா கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் ரெடி. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்படி இடையில கொஞ்சம் எண்ணெய் அல்லது நெய் ஏதாவது சேர்த்துட்டு அவனை கிளறி விட்டுட்டே இருங்க. சிக்கன் அழகாக அந்த தண்ணியில் வேகிறத விட நெய்யிலையோ எண்ணெயிலையோ சிக்கன் வெந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஜீரா ரைஸ் எடுத்திருக்கேன். 2 விளக்குக்கு 1 விளக்குக்கு 2 விளக்கு நம்ம தண்ணி விடுவோம். நீங்கள் அதுக்கு பதிலாக ஜீரா ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 1 விளக்குக்கு 1.5 விளக்கு யூஸ் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் 2 விளக்குக்கு ஆல்மோஸ்ட் ஊற்றிட்டேன். தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இனிமேல் என்ன, தண்ணி பாயில் ஆகட்டும். வாட்டர் நல்லா பாயில் ஆகட்டும். உப்பு தேவையான உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வேணுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணணும், ரைஸ் போடணும். எஸ், ஜீரா ரைஸை ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும் நான் ஊற வச்சுருக்கேன். அவ்வளோதான், 20 மினிட்ஸ் தான் இருக்கும். சிக்கன் வேகிறதுக்குள்ளே சிக்கன் வேக வைக்கும்போது நான் ரைஸ் ஊற வச்சேன். இப்போ அதை எடுத்து உள்ளே போட்டுடலாம். ரைஸ் போட்டாச்சு. ரைஸ் மூடுறதுக்கு முன்னாடி, குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி உப்பு நல்லா செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
அந்த மசாலா எல்லாமே கீழே எதுவுமே ஒட்டி இருக்கக்கூடாது. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் லெமன் புழிஞ்சுக்கோங்க. சரியா? குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லெமன், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சோண்டு நெய். எஸ், இது 3ஐயும் கடைசியில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணலைன்னா அப்படியே விட்டுட்டு அந்த ஓரத்தில் ஏதாவது ரைஸு கொதிக்கும் போது இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எஸ், க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வந்துடும். நீங்கள் தாராளமாக உங்களுக்கான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எனக்கு சண்டே ஸ்பெஷல் ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னொரு பாத்திரத்தில் அப்படியே மாற்றிட்டு அதில் கொஞ்சம் ப்ரெட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ரைஸில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் எவ்வளோ பூ போல் வந்திருக்கு பாருங்கள், பூ போல். எஸ், அழகாக அந்த ப்ரெட் துண்டெல்லாம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அப்புறம் என்ன, வாங்க எல்லோரும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளேட்டில் எடுத்து போட்டு சாப்பிடுங்க. ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். எனக்கு வீட்டிலே கேட்டாங்க, என்ன அதுக்குள்ளே பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, இப்போ தான் இட்லி சாப்பிட்டேன் அதுக்குள்ளே சாப்பாடு ரெடியான்னு சொல்லி கேட்டாங்க. அவ்வளோ வேகமாக அழகாக சிம்பிளாக வெரி டேஸ்டியாக எனக்கு என்னோடய பிரியாணி